இதில் காணொலியில் பார்க்கலாம் மேம். கைகளை தூக்கி கொண்டு தான் பாரு. சக்கம் மழை அடிச்சு கொண்டு என்ன மழையில சரியான அவதிப்பட்டு கொண்டிருக்கணும் மக்கள் எல்லாம். இங்கே மரங்கள் முறிஞ்சிட்டது. அப்படியே தொடர்ந்து முளைஞ்சிருக்கோம். காட்டக்கூடிய அளவு இடங்களை நாங்கள் காட்டுவோம். அதில் தண்ணி அடித்து கொண்டிருக்கு. ஒரு ரால் பண்ணிதான் இதோட தண்ணி நிரம்பிட்டு வெள்ளம் எத்தனை நாள் தை மட்டும் நிற்குமா? கேணின்னு சொல்லலாம். அதோட நிரம்பிட்டுது. இந்த கேணியெல்லாம் ராவணேஸ்வரம் மண்டிருக்கேன். இதுதான் யாழ் விக்டோரியா கோயில் ஜெகஜோதி அம்பாள் என்று சொல்றது இந்த கோயில். வந்து பிள்ளையார் கோவிலும் இருக்குது, பக்கத்திலேயே முருகன் கோவிலும் இருக்குது. வணக்கம் உறவுகளே, நாங்கள் தான் உங்களை ஜாப்லர். இந்த பார்த்தாலக்காரங்க சக்க மழை அடித்து கொண்டிருக்கு. வேறு லெவலில் மழை பெய்து கொண்டிருக்கு. நான் நினைக்கிறேன் நிலவிரவாகவும் நல்ல மழை. யாழ்ப்பாணத்துக்கு வந்து நிலவிரவாகவும் நல்ல மழை. முந்த நாள் கூடி உங்களுக்கு வீடியோ போட்டிருந்தாங்க. சரியான மழையாக இருக்குது பாருங்க. இப்போ நான் நடந்து தான் போய் கொண்டிருக்கேன். உங்களோட தொடர்ந்து இணைஞ்சிருந்தோம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க. பெல் பட்டனே கிளிக் பண்ணிருக்கோம். இனி மழை காலம் வேறு காலம் கட்டாயமே தொடர்ந்து மழை வீடியோக்கள் வர்றதுக்கான சான்ஸ்கள் இருக்கு. சக்க மழை அடிச்சு கொண்டிருக்கிறோம். இது நாங்கள் எங்கள் ஏரியாவெல்லாம் போய் கொண்டிருக்கிறோம். வடலியடப்பு இப்படியே தொடர்ந்து முளைஞ்சிருக்கோம். காட்டக்கூடிய அளவு இடங்களை நாங்கள் காட்டுவோம். 2 நாட்களாக இப்போ தொடர்ச்சியாக மழை வந்து பெய்து கொண்டே இருக்குது. அதால் வந்து இப்போ அடித்து பெய்து ஒன்றும் இருக்குதுன்னு சொல்லலாம். தூரலாகவும் பெய்து கொண்டு இருக்கிறது. தொடர்ச்சியாக மழை வந்து வானிலை மாற்றத்தால் தொடர்ச்சியாக பெய்து கொண்டே இருக்குது. இனி வந்து அந்த நிலத்தடி நீர்கள் வந்து பத்தாது. வெள்ளம் இனி உருவாகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அந்த ரீதியில் நாங்கள் இப்போ இந்த காணொலியை பார்த்து கொண்டு போவோம். எந்தெந்த இடங்களில் வெள்ளங்கள் நிற்குதுன்றதை நாங்கள் உங்களை காட்டிக்கொள்கிறோம். வாங்க தொடர்ச்சியாக காணொலியில் இணைஞ்சிருப்போம். இங்கே வந்து இந்த வளவலுக்கு எல்லாம் தண்ணிகள் நிற்க வழிகிறது. வயல்வெளிகள்லையும் போய் பார்ப்போம் என்ன மாதிரி இப்போ மழைக்கு இருக்குன்னு சொல்லி. இது வந்து சங்கான ஹாஸ்பிட்டலுக்கு போகிற ரோட். அதில் போய் பார்ப்போம் நாங்கள். பாருங்க, இந்த காணுகளால் விட தண்ணி ஓடிக்கொண்டிருக்குது. இதையை பார்த்து கொண்டு போவோம் நாங்கள் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி இடங்களை. இப்படியே பார்ப்பண்ணாங்க. இந்த வயல் கரைகளை பாருங்கோ எப்படி தண்ணி அன்னைக்குதானே இங்கே அதெல்லாம் தண்ணி வெள்ளங்கள் போட்டுட்டு பயிர்களுக்கும் இப்போ வந்து கணக்காக நிற்கிது நீர். தொடர்ச்சியாக வெள்ளம் போட்டால் முழு வெள்ளம் வந்து இப்படி வயலில் சேரும். அப்படி சேர்கிற இடத்துல வந்து பயிர்களையும் மூடி போடும். அப்படியே தொடர்ச்சியாக பார்ப்போம் என்ன மாதிரின்னு சொல்லி. இதோட தண்ணி நிரம்பிட்டு
இதோட தண்ணி ஓடுது பாருங்க. இந்த குளக்கரைகளை பாருங்க. இதெல்லாம் வயல். ஆனால் வயலில் ஃபுல்லாக வெள்ளம். தண்ணி வந்து மட்டத்துக்கு வந்துன்றிருக்குது. இன்னொரு கொஞ்சமாக வெளியில் வந்துச்சுன்னா தண்ணி வெளியில் வந்துடும் வெள்ளம் கூடினா. சைக்கிள்லாம் போய்கொண்டிருக்கோம். மழையும் பெய்து கொண்டு தான் இருக்குது. சங்கானைக்கு போகலாம் இதால் போனால் இந்த ரோட்டால். இதில் விட பாருங்க ஒரு கேணின்னு சொல்லலாம். அதோட நிரம்பிட்டுது. இந்த கேணிகளில் வந்து துப்புரவான நிலையில் இருந்தால் குளிக்கக்கூடிய மாதிரி குளிப்பாங்க. அது படிகள் எல்லாம் மழை காலத்தில் இனி இந்த குளிக்கிறதுக்காக இனி இந்த கேணியெல்லாம் வச்சு குளிப்பாங்க. இதுவும் ஃபுல்லாக நிரம்பிட்டு அந்த மலைக்கு பாருங்க. சித்தங்கனி ரோட்லாம் போய்கொண்டிருக்கிறோம். சித்தங்கனி ரோட்லேயுமே தொடர்ச்சியாக மழை. அப்படியே எல்லா ரோட்லேயும் பார்த்து கொண்டு போவோம். என்னென்ன ரீதியில் வந்து இப்போ இன்றைக்கு மழை பெய்கிறதால வெள்ளங்கள் போட்டிருக்குறன்றதை பார்ப்போம். தண்ணிகளும் வந்து ஓடிக்கொண்டிருக்குறேன்னு சொன்னவ அந்த ரீதியில் போய் பார்த்துன்னு போவோம்மா. நாங்கள் இப்போ சித்தங்கனி அந்திராணி வாய்க்கால்னு சொல்லி இருக்கு. சங்கான ரோட்டாலையும் போகலாம், சித்தங்கனியாலையும் வந்து வரலாம். அந்த அந்திராணி வாய்க்காலில் வந்து வெள்ளம் இப்படி போய்கொண்டிருக்குன்னு பார்ப்போம். அதில் வந்து இந்த பாலங்கள் மாதிரியும் அமைக்கப்படையில்லை. நிச்சாமத்தில் வந்து அமைச்சிட்டினா அதனால் அது இப்போ வந்து மேலால் போய்கொண்டிருக்குது. இப்போ வந்து இங்கால வந்து இந்த அந்திராணி வாய்க்கால் பக்கம் பார்க்க போகிறோம். நாங்கள் என்ன மாதிரி வெள்ளம் நிற்கிறேன்ட்டு அதே மாதிரி பார்ப்போம் இந்த காணொலியில். இதை பார்க்கலாம் பாருங்க. நிற்கிற வெள்ளத்தை பாருங்க. அவ்வளோ வெள்ளணுங்க. சைக்கிளை கூட தூக்கி கொண்டு வர அளவில் தான் வெள்ளம் நிற்கிது. இந்த ஐயா சைக்கிளை தூக்கி கொண்டு தான் பாரு நடக்கையில் அது அவ்வளோத்துக்கு வெள்ளம் நிற்கிது. இதில் காணொலியில் பார்க்கலாம். சைக்கிளை தூக்கி கொண்டு தான் பாரு வெள்ளமண்டா அப்படி முழங்கால் மட்டும் வெள்ளம் வந்துட்டு இந்த வாய்க்காலால் பாருங்க. அவர் வந்துருக்கு பாருங்க. சைக்கிளை தூக்கி கொண்டு தான் பாரு அந்தளவு வெள்ளம். இது வந்து இதுக்கு அந்த பாலை மாதிரி கட்டாதபடியால் தண்ணி வந்து ஓட இல்லாமல் இப்படி வந்து தான் போகக்கூடிய மாதிரி இருக்கு. ஃபுல்லாக இதால் போனால் அப்படியே வீடுகள்லையும் தண்ணி நிற்கும். சரியான தண்ணி சரியாக நிற்குது. முழங்காலுக்கு மேலே நிற்குதானே? முழங்காலுக்கு மேலே நிற்குது. அதனால் நாங்கள் இதில் போகல. ஐயாரால் போகிறேன். இது எப்படியா நிற்குமா மலைக்கு வெள்ளம்? எத்தனை நாள் தை மட்டும் நிற்குமா? ஓ கரைச்சல்லாம். நம்ம இதால் போகிறவங்க வேணுங்க. ஐயாவோட நடந்து போகிற முழங்கால் மட்டும் நிற்குது வெள்ளம். கரைச்சல்லாம் பாருங்க. இதற்காக அந்த நீர்ப்பாம்புகள் சொல்கிற அதுகள் கூட வந்தால் தெரியாது. இங்காடு ரோட் ஒன்றும் இல்லாமல் வெள்ளங்களால் போடப்பட்ட நிலையில் இருக்குது பாருங்க. அந்த இப்போ நான் காட்ட போகிற இந்த வயல்கரைகளையும் பார்க்கலாம். அதுவுமே மழை பெஞ்சு தண்ணி ஓடிக்கொண்டிருக்குது. இந்த பகுதிகளையும் பாருங்க. வயல்கரை பகுதிகள் எல்லாமே வெள்ளங்களால் நிரம்பி இருக்குது பாருங்க. ஃபுல்லாக வந்து இங்கால பயிர்களை பாருங்க. பயிர்கள் ஃபுல்லாகவே தண்ணியால் மூடிக்கொண்டிருக்குன்னு சொல்லலாம். இங்கால இங்கே மரங்கள் முறிஞ்சிட்டுது. இதே பாருங்க வெள்ளம்தான்.
இப்போ வயல்கரை காணிகள் எல்லாமே நிரம்பின மட்டத்தில் இருக்குது. நாங்கள் சுழிபுரத்தை தான் நாங்கள் சுற்றி காட்ட போகிறோம். இப்போ நாங்கள் வடக்காம்புற அம்மன் கோவிலில் நிற்கிறோம். அதை நீங்கள் இதில் பார்க்கலாம். மழையும் வந்து பெய்து கொண்டிருக்குது. நாங்கள் உங்களுக்கு இந்த காணொலியை இதில் காட்டிக்கொள்கிறோம் பாருங்க. இதுதான் வடக்காம்புற அம்மன் கோவில். நாங்கள் அப்படியே சுழிபுரம் தான் போகிறோம். இப்போ நாங்கள் அப்படியே போய் கொண்டிருக்கிறோம். பார்ப்போம் இடங்களை அப்படியே பார்த்து வந்து போவோம். இங்கால கூட வரதராயா பேக்கரி இருக்குது. இதுல ஒரு பெரிய ஸ்டோர் ஒன்று இருக்குது. இதுல கூட ஒரு ஆர்மி பாயிண்ட் நீங்க பாக்கலாமாங்க. இப்ப நிறைய இடங்கள்ல இந்த ஆர்மி பாயிண்ட் வந்து எடுபட்டு நாங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஒரு பழக்கடை ஒன்று இருக்குது. பழக்கடை இதுல அப்புறம் பார்மசியும் இருக்குது. இரும்பு கடை, பெயின் கடை எல்லாமே இருக்குது. இதுல ஒரு சைக்கிள் கடை இருக்குது. இதுல பக்கத்துல ஒரு டெய்லர் கடை இருக்கு. அதோட வந்து புலியூரம் போஸ்ட் ஆஃபீஸும் இருக்கு. அதையும் நாங்க இதுல காட்டி கொள்றோம். இதுதான் அந்த டெய்லர் கடை, டெய்லரிங் கடை. பக்கத்துல இதுல வந்து போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது. இங்கால வந்து பாருங்க சுதா மெடிக்கல்னு சொல்லி இருக்குது. அது இதுல இருக்கு. தான் அந்த சுதா மெடிக்கல். மலைக்கு வந்து பெரியல் வச்சு சாப்பிட்டு நிற்கிறாங்க. இது வந்து ஒரு பலசர கடை. இது இங்காலயம் வந்து கடைகளும் இருக்குது. இதான் வந்து சுழிபுரம் விக்டோரியா காலேஜ்னு சொல்றது. பாருங்க யார் விக்டோரியா காலேஜ். இதுவும் ஒரு உணவகம் தானே. அப்பளோ உணவா இந்தியாவில் அப்பளோ ஹாஸ்பிட்டல் மாதிரி இங்கே அப்பளோ உணவகம் இருக்குது. மலையை நினைஞ்ச ஐயா போற மழை சும்மா தூரலா பெய்து கொண்டிருக்கு. இப்ப கொஞ்சத்துக்கு மேல அடிச்சு பெய்யாது. இப்ப கொஞ்சம் தூரலா பெய்து கொண்டிருக்குது. இதுல ஒரு கோவிலும் இருக்கு. நான் உள்ளுக்கு இந்த இதுல ஒரு கோயில் இருக்கு உள்ளோட. இதுதான் நீங்க இதுல பாக்குறது வந்து சுழிபுரம் சந்தி. நேர வந்தா பெரிய ஃப்ளோன்னு சொல்லிவிடும். இங்க வந்து சுழிபுரம் கிளாக்கு இப்படியே போனா கேர்னர் ரோடு போகும், மூலார் ரோட்டுக்கு. இப்போ நாங்கள் அதான் போய் கொண்டிருக்கோம். பாருங்க இதுல வரலட்சுமி பேக்கரி என்று இருக்குது. பாருங்க உங்களால ரோட் வேலைகள் நடந்து கொண்டிருக்குது. அந்த மழை காலத்துல வந்து இந்த பாலங்கள் வந்து திருத்து வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. தண்ணிய ஓடுறதுக்காக நீரோட அந்த இதுகளும் வந்து திருத்தி கொண்டிருக்கணும். இது வந்து இந்த ரோட்டுகள்ல வந்து சகதிகள் இருக்குது. அது வந்து கொஞ்சம் பார்த்து போகக்கூடிய மாதிரி இருக்கணும். இதால வந்து மருத்துவ ஹாஸ்பிட்டல் ஒன்றுமே இருக்குது. அதுதான் பானாவதி ஹாஸ்பிட்டல் அதுல இருந்தது.
இது வந்து ஒரு கம்ம நிலம். அந்த வெளி இது விவசாய திணைக்களத்தின் வந்திருக்கு. இந்த வயலை பாருங்க, மழை காலத்துல அந்த தனி மூட்டை இந்த மாதிரியே இருக்குது பாருங்க. வயல் எல்லாமே இந்த மாதங்கள்ல வந்து மழை வந்து நல்லா பெய்து வந்து இந்த காணிகள் எல்லாம் நிறைந்து வழிந்து ஓடுற காலம். அதான இந்த முறை சீரற்ற காலநிலையால பெருசா மழை இல்லை. இங்காலயம் ஒரு கோயில் இருக்குது பாருங்க. இதான் வந்து ஜெகஜோதி அம்பாள் என்று சொல்றது இந்த கோயில். இந்த பாருங்க, மூலாய் கிட்ட நிக்கிறோம். மூலாய் வந்து பிள்ளையார் கோவிலும் இருக்குது, பக்கத்திலேயே முருகன் கோவிலும் இருக்குது. இதுதான் வந்து முருகன் பாருங்க, முத்துக்குமாரசாமி கோவில். பக்கத்துல இருக்கிறது வந்து சித்தி விநாயகர் மூலாய். இதுதான் அந்த கோவில் பாருங்க. ரெண்டுமே பக்கத்துல இருக்குது. அண்ணனும் தம்பியும் வந்து பக்கத்துல இருக்கிற மாதிரி தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்குது. இதுல பாருங்க ஒரு முன்பள்ளி வந்து மதில் அலங்காரங்களை பாருங்க எப்படி செய்திருக்கீங்க. இந்த ரோட் தான் வந்து இவ்வளவு காலமும் போடப்படாமல் இருந்த வீதி. ஆனா இப்ப சமீப காலத்துல இந்த ரோட்டுகளும் வந்து போட்டு இப்ப பாவனைக்கு உகந்ததாக மாறி இருக்கு. இல்லைன்னு சொன்னா மழை காலத்திலேயே வந்து இப்ப போகையிலாம இருக்கு, சல்லிகளால வந்து இருந்தது. இப்ப வந்து இந்த ரோட் போட்டுருக்குன்னா அது இப்ப நல்ல சிறப்பாகவே இருக்குது இந்த ரோட்டு. இதுல ஒரு பார்மசி இருக்கு. நான் உள்ளுக்கு இதுலயும் ஒரு கட்டணம் இருக்குது. இந்த ஹார்ட்வேர் கடை, டான்ஸ் ஸ்டுடியோ, அப்படி எல்லாமே இருக்கு. இதுல எம்எஸ்சி என்றது டான்ஸ் ஸ்டுடியோ, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ். இதுதான் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் பாருங்க. புக் ஷாப் எல்லாம் இருக்குது. இதால எப்படியே போனா பொன்னால வரதராய பெருமாள் ஆலயம் பெறும். நாங்கள் ஆலயம் அதால சுத்தி வந்து உங்களுக்கு காட்டிக் கொள்றோம். இந்தியாவில வந்து கூட்டுறவு வைத்தியசாலை சங்கம் இருக்குது, மூலாய் ஹாஸ்பிட்டல். இதுதான் அது பாருங்க, மூலாய் ஹாஸ்பிட்டல். இதுல வேற மின்சார உப நிலையம் வந்து பெரிய டிரான்ஸ்ஃபார்மரோட வச்சிருக்கும் பாருங்க. இதுதான் அந்த பெரிய டிரான்ஸ்ஃபார்மர். இது ஒரு மெயின் டிரான்ஸ்ஃபார்மரா இருக்கும். இதெல்லாம் வந்து பெரிய மாறாள் இருந்த மூலாய். ஓ, இந்த வளவு வடிவா தெரியல. இதுல இருக்கிற வளவு பொன்னாலை சந்தின்னு சொல்றது. இங்கால திரும்புவோம். தாக சாந்தி நிலையம் அப்படியே எல்லாம் இருக்குது. இது வந்து என்ன காட்டணும்? பொது சந்தேன் பொன்னா சந்தேன். இதெல்லாம் அந்த தூரல்கள்ல கொண்டாந்து விற்கிறவன். இதுனாலுமே எல்லாம் அந்த பள்ளங்கள்லாம் மலைகளுக்கு கொஞ்சம் வெள்ளங்கள் நிற்குமே. பொன்னொழிக்கிறான் இதா
ராவணேஸ்வரம் இருக்கேன் இதுதானே. ஓ இங்கால ராவணன் சிலையும் வச்சிருக்கேன். இதுல இருக்கு பாருங்க ராவணன் சிலை. இதால நாங்க இதுல ஒரு புதுசாக இப்ப ஆரம்பிக்கப்பட்ட ரால் பண்ணை ஒன்று இருக்குது. அதை நாங்க உங்களுக்கு காட்டி சொல்றோம். அதோட இதால இந்த ரோட்டால போனாலே பொன்னாலே கரவராய பெருமான் கோவிலுக்கும் போகலாம். அதை நாங்க இதை காட்டுறோம். சரி பாயிண்ட் ஒன்று இருக்குதான் அது அடிச்சு கொண்டு இருக்கு ரால் பண்ணை. அதுல அடிச்சு கொண்டு இருக்குது தண்ணி. அதுல தண்ணி அடிச்சு கொண்டு இருக்கு. ஒரு ரால் பண்ணை இதுதான். இதுல காட்டியிருக்கீங்க பாருங்க இந்த கோவில். இதான் அந்த கோயில் அமைப்பை பாருங்க. இப்ப சிற்ப வேலைகள் நடந்துருக்கு, பெயிண்டிங் வேலையெல்லாம். இதுதான் நாங்க சொன்ன அந்த பொன்னாலை வரதராய பெருமாள் கோயில் பாருங்க. அமைப்பை பாருங்க. சங்கன வீடியோ போட்டிருப்போமே. இந்த கோயிலை இடிச்சுதான் அந்த சங்கனை கோட்டை கட்டினான்னு சொல்லி. ஓ சங்கனை கோட்டையில தேவாலயம் கட்டினார். வரலாறுகள் இருக்கு. இன்னொரு நாங்க தனிக்காணொலியாக சுழிபுரத்தையும் சுத்தி காட்டுவோம். சுழிபுரத்துக்கு உள்ள இருக்கிற கோயில்கள் இடங்கள் அதுகளை நாங்க இன்னொரு காணொலியில காட்டிக் கொள்றோம். நாங்க இதோட இந்த காணொலியை நாங்க நிறைவுக்கு கொண்டு வரோம்.